Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறார். கூட்டணி கட்சிகள் கொடுக்கிறத ஏற்கிற இடத்துல தான் இருக்கா, இதைத்தான் கொடுப்போம் இருந்தா இருங்க அப்படிங்கிற இடத்துக்கு திமுக வந்துட்டா? இல்ல, உண்மை அதுதான். இதைதான் நம்ம தளத்திலேயே பேசியிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு கூட என்ன நிலைமை அப்படின்னா, நாங்கள் கொடுப்பதை கொடுப்போம், விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா வேறு வழியை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா திமுகவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த சின்ன சின்ன கட்சிகள் இந்த பாஜக உள்ள வந்துருங்கிற அந்த திமுக காட்டுகின்ற அந்த பூச்சாண்டிக்கு பயந்து பயந்து வேற வழி இல்லாமல் அவர்கள் சொல்வதை கேட்டு, அதாவது வெளியில வீட்டுல எலி வெளியில புலி அந்த கதை தான். வெளியில நாங்க அது கேட்டோம் இது கேட்டோம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது உள்ள போயிட்டு வரும்போது என்ன கொடுக்குறாங்களோ ஏதோ கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு பாக்குறாங்களே ஒழிய, இது குறிப்பாக இடதுசாரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சித்தாந்தங்கள், போராட்ட குணங்கள், பொதுமக்களுக்காக குரல் கொடுப்பது, அவர்களுடைய கொள்கை ரீதியான பிடிப்பை இதெல்லாம் விட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட எதிர்கட்சி அளவுக்கு இருந்த கட்சிகளும் பல மாநிலங்கள் ஆளும் கட்சியாகவே இருந்த இடதுசாரி கட்சிகளோட நிலை என்ன? இன்னைக்கு சிபிஐ கட்சிக்கு ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் கூட கிடையாது. இப்ப கேரளாவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவை அடுத்து தான் சிபிஎம்முக்கு ஒரு மாநில கட்சி அளவிற்கான அங்கீகாரம் இருக்குமா, அதுவும் போயிடுமா அப்படிங்கிறது தெரியாது. எனவே இந்த சின்ன கட்சிகள் எல்லாத்துக்குமே திமுக மிக சாதுரியமாக திட்டமிட்டு காய் நகர்த்துகின்றன. இதுல பகடைக்காயா இந்த சின்ன கட்சிகள் ஒன்றாக வீழ்ந்து கொண்டிருக்கின்றன. இல்ல இன்னொன்னும் பார்க்கணும், இவங்களுக்கு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும் போது இப்ப நந்தகுமார் ரொம்ப சரியா சொன்னாரு. அவங்க வலியுறுத்துறாங்க, நீங்க எங்கள் கட்சி சின்னமான உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டி உண்ணணும். அப்போ சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையத்தின் ஆவணங்கள்ல அவர்கள் திமுக உறுப்பினர்கள் தான். அப்போ மற்ற கட்சிகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கிளை அமைப்பு இல்லைன்னா ஒரு கட்சி உள்கட்சியிலேயே பல பிரிவுகள் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த சின்ன சின்ன கட்சிகள்ல ஒரு திமுகவினுடைய ஒரு சிறுபான்மை அணியினர், திமுகவினுடைய தொழிலாளர் நல அணியினர், திமுகவினுடைய இந்த அணியினர் அப்படிதான் போச்சே ஒழிய, இனி இதே மாதிரி போச்சுன்னா இந்த சிறிய கட்சிகளின் இருப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்பவே இருப்பு இருக்காங்கிறது தான், ஆனா எதிர்காலம் என்பது மிக மிக பெரிய கேள்விக்குறிதான். சார், 2026 தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அணி இன்னொரு கட்சி புதிதாக களமிறங்குது, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி. அப்போ இவங்களுக்கு ஒரு மாற்று இருக்கிறப்ப ஏன் அங்கெல்லாம் போகாமல் திமுக கதி என்று இருக்கக்கூடிய நிலையில் அவங்க மீண்டும் மீண்டும் குறைந்த எண்ணிக்கையாக இருந்தால் கூட பாஜகவுக்காக நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஏன்? அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, அதாவது தெரிந்த பேயை விட தெரியாத பிசாசு எவ்வளோ பெட்டர் தான், நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் அன்னோன் ஏஞ்சலுங்கிற மாதிரி. அது மாதிரி இப்ப திமுகங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பந்தயத்துல ஓடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு குதிரை. அதனால அந்த குதிரை மேல பணம் கட்டலாமே, வெற்றி வாய்ப்பு கூட இருக்காங்கன்னு. இப்போ இப்ப நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நாங்கள் யாருடனும் கூட்டணி இல்லை, நாங்கள் தனியாக போட்டியிடுகின்றோம், எங்களுக்கும் சில கொள்கை நிலைப்பாடுகள் இருக்கின்றன, அதை ஏற்றுக்கொள்பவர்கள் எங்களோட வரலாம், ஆனால் நாங்கள் தனியா போட்டியிட்டுதான் செய்வோம்னு சொல்லிட்டு அந்த வகையில ஒரு வகையில நாம் தமிழர் கட்சியை சீமானியும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு பாராட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 9% அளவுக்கு வாக்கு வங்கி முன்னேறியிருக்காங்க. 234 தொகுதிக்கும் தனியா தைரியமா வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. 33 விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லும்போது 50% இடஒதுக்கீட ஒரு செய்து காட்டியிருக்காங்க. வெற்றி பெறாங்களா இல்லையா, வாக்கு கிடைத்தா இல்லையாங்கிறதுல தேர்தலுக்கு பின்னரான சமாச்சாரம். இப்ப இன்னொரு கேள்வி, இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர்கள் அரசியல் களத்திற்கு மிக மிக புதியவர்கள். அவர்கள் மற்ற கட்சி, நான் அறிந்தவரை மற்ற கட்சிகளை விட எந்த வகையில் அவர்கள் வித்தியாசமானவர்கள், புதிய சித்தாந்தங்கள் கோட்பாடுகளை வைத்து அவர்கள் களத்தில் நிற்கிறார்கள் என்று அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கே தெரியுமாங்கிறதுல மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால அப்படியான குதிரையை நம்பி யாரும் பந்தயத்துல பணம் கட்ட மாட்டாங்கன்னா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? இப்ப இது வரைக்கும் இப்ப சீமான கேட்டீங்க, சீமானாவது பல சமூக பிரச்சனைகளாக போராடி இருக்கார். அவருடைய பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்படுது, ஜெயிலுக்கு போறார், வெளியில வரார், அன்றாடம் களத்தில் இருந்து ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் தாவேகால பொது பிரச்சனைக்காக வீதியில் இறங்கி போராட்டி, இனி தாவேகா எங்களுக்கு அவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு, அவர்கள் செய்யக்கூடிய உள்ளக சர்வே, வெளி சர்வே இல்ல, அவங்க கட்சிக்குள்ளே செய்யக்கூடிய சர்வேல எங்களுக்கு அத்தனை சதவீதம் இத்தனை சதவீதம் ஒரு அளவுக்கு சென்னை மாநகர் ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி காட்டி நம்ம வலிமையை நிரூபிக்க முடியாது. இதெல்லாம் வெட்டி பேச்சு. அதனால சின்ன கட்சிகள் என்னன்னா, இது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். சின்ன கட்சிகளுடைய நிலை என்பது கட்சி நடத்தணும், ஏதோ 4 காசு பார்க்கணும்னா ஏதாவது ஒரு பெரிய கட்சிக்கு அடிமையா இருந்து சேவை. நன்றி சிவா பரமேஸ்வரன், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நம்மோட பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் இணைந்திருக்கிறார். மிக குறைந்த எண்ணிக்கை, எங்கள் சின்னத்தில் தான் போட்டியிடணும்னு திமுக நிர்பந்தப்படுத்துகிறாங்க.
இப்போ அந்த அளவுக்கு திமுகவினுடைய ஒரு அமைப்பு போல, ஒரு பிரிவு போல அந்த கூட்டணி கட்சிகள் மாறிவிட்டன என்கிற அந்த பார்வை கல யதார்த்தத்தை வெளிப்படுத்துதா இல்லை மிகையான ஒரு விமர்சனமா? வணக்கம். அதாவது திமுகவுக்கு மாற்று மதிமுக அப்படிங்கிற ஒரு நிலம் தான் 1992 வந்து கட்சி ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு 2 சீட்டு 3 சீட்டுக்காக மண்டியிட்டு திமுகவிடம் மன்றாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கறதா முதல் கட்சி என்னோட பார்வையா இருக்கு. அதாவது அவங்க கொடுத்த 5 சீட்ல வந்து 4 சீட்டு உதயசூரி சின்னத்திலும் 1 சீட்ல தனி சின்னம். இது என்ன கணக்குன்னு தெரியல, இது என்ன ஒரு சூத்திரம்னு தெரியல. யாருக்குமே புரியாத ஒரு அரசியல் தந்திரமா, இல்ல ஏமாற்று வேலையா, இல்ல நாங்க வந்து தோத்துட்டோம், எங்களுக்கு மானக்கேடா இருக்குது, வெளி சொல்ல முடியல, அதனால ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் நின்று ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற ரீதியில நாங்க வந்து அரசியல் ஆழம் பாக்குறோம் அப்படின்ட்டு வைகோ நினைக்கிறாரான்னு தெரியல. இல்ல அவரோட மகன் வந்து துறை வைகோ மதிமுகவுக்கு 4 தொகுதி கொடுத்திருக்காங்க, 4ல 1 திமுக சின்னம். இது கேவலமான ஒரு அரசியல் பார்வையா இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் சாணக்கியன் அப்படின்னு பேர் எடுத்தவர் தொண்டர்களை வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒன்னு கட்டி போட்டு தன்னோட பேச்சாற்றலால் நிலைமை இருந்தவர் இன்னைக்கு வந்து அறிவாலய வாசல்ல வந்து பிச்சை பாத்திரத்தை ஏந்தி 4 சீட்டுக்கும் 1 சீட்டுக்கும் வந்து ஏந்திட்டு இருக்கிறது மிகப்பெரிய கொடூரமான ஒரு அரசியல் வறட்சியா நான் பாக்குறேன் இதைய. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள். எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல சரியா இருக்குமானால் 6 தொகுதிகள் வென்ற ஒரு கட்சி அப்படிங்கறது கம்யூனிஸ்ட் ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு 6 சீட்டுக்கு அதிகனத்தான் போட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய இடதுசாரிகளுக்கு வந்து சித்தாந்தங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியா நான் பாக்குறேன். ஏன்னா சிவப்பு அப்படிங்கறது வந்து உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. எங்கேயோ ஒரு ஆசியா கண்டத்துல வந்து இந்தியாவில வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு 6 சீட்டுக்கு இப்படி மன்றாடிட்டு இருக்கிறதுங்க வந்து இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களுக்கே வந்து ஒரு அருவறுப்பான விஷயமா நான் பாக்குறேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாட்டிலேயே வந்து திமுக அதிமுக அடுத்து பெரிய கட்சி நாங்க தான். பெரிய மாநாடெல்லாம் போட்டிருக்கிறோம், 5 லட்சம் பேரை திரட்டி இருக்கிறோம். ஒரு எந்த உலகத்துல சர்வதேச அளவுல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாங்க தான் முன்னிறுத்தி அடுத்த நொடியே வந்து அதுக்காக நாங்க வந்து கிளர்ச்சி அண்ட் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதம் இருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு அதுவும் மன்றாடி மண்டியிட்டு அறிவாலய வாசலே நின்று கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு பார்வையா இருக்கு. ஏன்னா என்னால முடியும் அரசியல் வாழ்க்கையில வந்து நாங்க புறக்கணிப்பு செஞ்சுட்டு கூட நாங்க வந்து தன்மானத்தை இழக்க மாட்டோம்னால மாறுதட்டினவங்க இன்னைக்கு புறவழி வாசலா வந்து அந்த சந்தைகளை வந்து குண்டை போட்டு கையை நீவிட்டு சொல்லுவாங்களே அந்த மாதிரி லெவல்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேமுதிக புதிய வரவு தான். 0.43% ஓட்டு வச்சிருக்கிற ஒரு கட்சி எடுத்த உடனே ராஜ்யசபா சீட்டு எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கறதான் கடைசியா முழிச்சுக்கிட்ட விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் மதிமுகவும். ஏன் எங்களுக்கு மதிமுக கூட நீங்க கொடுத்துருக்கீங்க ராஜ்யசபா சீட்டு, எங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளோட பார்வை, கம்யூனிஸ்டுகளோட பார்வை. இப்ப வந்து நம்மளை புறந்தள்ளி ஏமாத்திட்டு திமுக அப்படின்னு அந்த 3 கட்சிகளும் இன்னைக்கு வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதனால இப்ப அடுத்து வர்றது என்னன்னா மக்கள் நீதி மையம். கமலஹாசன் என்ன நினைக்கிறாரோ அதுதான். டார்ச் லைட் ரொம்ப ரிப்பேரா போச்சு, லைட் அடிக்க மாட்டேங்குது, செல்லெல்லாம் வீக்கா போச்சு, அதனால கூட இருக்கிறவங்க ஒரு 2 பேருக்காவது சீட்டு வாங்கி கொடுப்பாரா அப்படிங்கிற சந்தேகம். ஆனா கமல் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய கர்ணன் கிடையாது வாரி வழங்குறதுக்கு. கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, கட்சி என்னோடதுங்க, நான் தான் கட்சி, நான் மதிமுக அதாவது மக்கள் நீதி மையம் நான் தான், கமல்னாவே மக்கள் நீதி மையம், அதனால வந்து நான் சொல்றதா. நீங்க அதுக்காக வேற கணக்கு போட்டு எனக்கு ஒரு படம் ஏதாச்சும் ஒரு 400 கோடி ரூபாயில மறுபடியும் இந்த கணக்கு போட்டு எனக்கு சீட் தராட்டியும் பரவாயில்ல, அந்த 400 கோடி ரூபாய் எனக்கு படத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி பேசக்கூடிய ஆள் தான் கமலஹாசன். பெரிய அரசியல் எல்லாம் அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது, வியாபார தந்திரம் தான். அதனால அவர் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, கொடுக்காட்டி போனா அது வந்து அது கவலைப்படுற ஆள் இல்லை. அவன் அந்த அளவுக்கு அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. நன்றி நாச்சி செல்வராஜ்.